ஹாய், வணக்கம். ஹேப்பி சண்டே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நைட்டு என்ன டின்னர் செஞ்சோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க இதை பாருங்கள். இந்த டின்னர் என்னன்றது தெரியுதுங்களா? நான் செய்ய போகிறது கொத்து பரோட்டா தாங்க. அது எப்படி செய்ய போகிறேன்றது தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதே கொத்து பரோட்டா தான். அதில் நான் ஃபஸ்ட்டுலேருந்து போட்டிருப்பேன் என்னென்ன சேர்க்கணுன்றது. இப்போ நான் என்ன சேர்த்துருக்கேன்றது வாய் வழியாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கோஸு போட்டு நல்லா வதக்கி ஏற்றாச்சுங்க. அது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறம் துண்டு துண்டு பீஸாக கட் பண்ணியிருக்கிற அந்த பரோட்டாவையும் சேர்த்து நல்லா கிளறி ஏற்றாச்சு. இதில் இப்போ நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்க அந்த கிரேவி ப்ளஸ் சிக்கன் மசாலா, இது ரெண்டு தாங்க இந்த கொத்து பரோட்டாவுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ஸு. அது மட்டும் இல்லாமல் இதில் நான் என்ன சேர்த்துருக்கேன்னா, ஒரு 3 முட்டை நல்லா உடச்சி ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துருக்காங்க. எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆனால் தான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, அதாவது 6 பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டாச்சு. மீதி 3 பரோட்டாவை தான் நாங்கள் கொத்து பரோட்டாவாக போட்டிருக்கோம். அதனால் கிரேவி பார்த்திங்கன்னா 1.5 பேக்கெட்டு தான் இருந்துச்சு. அந்த 1.5 பேக்கெட்டு கிரேவியும் இதில் நம்ம சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், நல்லா சேர்த்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் கொத்து பரோட்டா செய்ய தெரியுமான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொத்து பரோட்டா சாப்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை போயிட்டு பாருங்கள். இதை பாருங்கள், இந்த கிரேவியில் சிக்கன் பீஸ் ஒன்று இருந்தது, அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். சரிங்களா? இப்போ இதில் கிரேவி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிளறி விடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கொத்து பரோட்டா மட்டும். சரிங்களா? நல்லா கிளறிட்டு இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாமே மிங்கிள் ஆகி வந்துடுச்சு. இப்போ நல்லா கொத்தி விட்டுக்கலாம். அது கொத்து பரோட்டான்னு சொல்கிறதுனால கொஞ்சமாக நம்ம இந்த கரண்டியாலேயே கொத்தி விட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும். கடையில் வாங்கினா 100 ரூபீஸ் 110 ரூபீஸ்ன்னு சொல்கிறாங்க, கொஞ்சமாக தான் இருக்கும். அதுவே நம்மளுக்கு 3 பரோட்டாவிலேயே இந்த மாதிரியான கொத்து பரோட்டா செய்யும் பொழுது நம்ம வயிறு நிறையவும் சாப்பிட முடியுது, டேஸ்ட்டும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குதுங்க. ஒன்றுமே இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். வெங்காயம், தக்காளி. நான் இதில் புதுசாக என்ன சேர்த்துருக்கேன்னா கோஸு சேர்த்துருக்கேன். டேஸ்ட் எப்படி கொடுக்குன்றது தெரியல. எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா, நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம இறக்கும் பொழுது கிரேவி சேர்த்து கொத்தி விட்டுடணும். வாங்க இப்போ நம்ம இதை போட்டு சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்டான ஒரு இன்க்ரீடியன்ஸுங்க. நைட்டு டின்னர் ரொம்ப பெஸ்ட்டாக சூப்பராக அமைஞ்சு போச்சு எங்களுக்கு. இது திடீர்னு தாங்க எங்களுக்கு தோணுச்சு சாப்பிடணுன்னு. அதனால் நைட் டின்னர் அவ்வளோ ஸ்பெஷலாகவும் நல்லாவும் இருந்தது. நீங்களாம் நைட்டு என்ன டின்னர் சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை ஸ்பூனில் எடுத்து சாப்பிடலாமா? வாங்க சாப்பிடலாம். பார்க்குறதுக்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பரான ஒரு டின்னர் தாங்க. நம்ம பரோட்டா வாங்கி அப்படியே சாப்பிட்றது இது மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கும் திருப்தியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதை பாருங்கள், இது அதுக்கப்புறம் பிளேட்டில் சில்ட்ரன்ஸுக்கு போட்டு கொடுத்துடலாம். இதை இப்போ சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது
கோஸு சேர்த்தா நல்லா இருக்குமா என்னான்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. முட்டைகோஸு சேர்த்தாலும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.